கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாக இருந்த நாட்களில் ஒரு நாள் சீஷர்களை பார்த்து சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது போல கடினமாய் இருக்கும், அதைவிட கடினமாய் இருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது சீஷர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே எல்லாம் கூடும். இந்த தேவனை பற்றி நாம் சற்று சிந்தித்தோமானால், அவர் திருமணமே ஆகாத, புருஷனை அறியாத மரியாளின் வயிற்றிலே ஒரு குழந்தையை வைத்து பிறக்க செய்த தேவன். வயதாகியும் பிள்ளை பெற பலனில்லாத சாராளின் வயிற்றிலே ஒரு குழந்தையை வைத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்ததே. குழந்தை இல்லாமல் கேவலப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்நாளின் விண்ணப்பத்தை கேட்டு இஸ்ரவேலை ஆளத்தக்க ஒரு தீர்க்கதரிசியை அவருக்கு கொடுத்த தேவன். இவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவராலே எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசுவே சொன்னார். எல்லாம் கூடும், அது எதுவானாலும் சரி. ஒரு குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, அது எதுவானாலும் சரி, தேவனாலே கூடும் என்பதே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களாகிய நாம், அவரை நமக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் முடிய பண்ணுவார், எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து வந்து, இவனை ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்திருக்கிறது, அது அவனை அலக்கழிக்கிறது என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தார். அப்பொழுது இயேசு அவன் மேல் மனதிரை அந்த தகப்பன் ஜெபித்தார், எங்கள் மேல் மனதிறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு அந்த தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனை விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். அப்பொழுது இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரை தேட வேண்டும். அவருடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். விசுவாசத்திலே நாம் ஒருவேளை பலகீனமாயிருந்தால் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், என்னுடைய விசுவாசத்தை வளர பண்ணும் என்று. அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்யும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனால எல்லாம் கூடும் என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்க. அதை விசுவாசித்து தேவனுடைய நன்மைகளை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.